சூலகிரி வட்டம் முதுகுரிக்கு கிராமத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிராவிடர் நலத்துறை சார்பாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு வழக்கு தீர்ப்புரை வந்த பிறகும் கூட அந்த நில உரிமையாளர் மறுசீராய்வு மனு ஒன்று போட்டிருக்கிறார். ஆனால் தீர்ப்புக்கு எந்த விதமான தடையும் நீதிமன்றத்தில் இல்லை. ஆகையால் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் ஒப்புதலோடு இன்று கிருஷ்ணகிரி மைய மாவட்டத்தின் சார்பில் என் தலைமையில் நிலமீட்பு போராட்டம் நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டு இன்று வந்தோம். அரசு அதிகாரிகள் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மீண்டும் 15ஆம் தேதி வழக்கு வாய்தா வருவதால் அன்றைக்கு நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த நிலத்தை எடுத்து நாங்கள் பட்டா கொடுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அது முடியாது, உடனடியாக அரசு அதிகாரிகள் அது ஆதிராவிடர் நத்தம், அந்த நிலத்தை உடனே நீங்கள் கையகப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதன் பேரில் சப் கலெக்டர் அந்த நிலத்தை அவங்க கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதாக அறிவிப்பு செய்து அவர்கள் நிலத்துக்குள் இருக்கிறார்கள். அவர்கள் தகவல் பலகை வைப்பதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த போராட்டத்தை இப்பொழுது முடித்திருக்கிறோம். அதே போல முக்காலப்பள்ளி கிராமத்தில் கொடுக்கப்பட்ட பட்டாவிற்கும் இன்னும் அவர்களுக்கு சரியான ரெக்கார்டு தாலுகா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ரெக்கார்டில் இன்னும் பதிவு பண்ணலை. பி சிங்கிரிப்பள்ளி அருந்ததியர் சமூகத்துக்கு பட்டா வழங்கப்பட்டது, அவர்களுக்கு இன்னும் நிலம் எடுத்து கொடுக்கப்படவில்லை. கொடித்திம்மனப்பள்ளி கிராமத்தில் 1997 நிலம் எடுக்கப்பட்டது, அவர்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. எனுசோனை கிராமத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் எடுக்கப்பட்டது, அவர்களுக்கும் இன்னும் கொடுக்கப்படவில்லை. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாவட்ட ஆட்சியர் காது கேட்காம அவங்க ஒரு உயிரோட்டமா இருந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கவனம் கொள்ளாமல் மெத்தன போக்கோடு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இது தலித் மக்கள் மீது கரிசனம் காட்ட வேண்டிய அவசியம் தேவையில்லை. அவர்களுக்கு சட்டப்படி என்ன நியாயம் கிடைக்க வேண்டுமோ அதை மாவட்ட ஆட்சியர் நடைமுறைப்படுத்தணும். இவங்களுக்கு நீ பரிவினை காட்டி இவங்களுக்கு நீங்க வீட்டுமனை எடுத்து கொடுக்கறதும் சுடுகாடு எடுத்து கொடுக்கறதும் நீங்க பெரிய ஒரு விளம்பரத்தை தேடுறதை விட்டுட்டு இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமையை அவர்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டுமனை பட்டாவையும் சுடுகாடையும் முறைப்படி அவர்களுக்கு வழங்க வேண்டிய சட்ட உரிமையை நாங்கள் கோரி இன்று இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கோம். மாதேசு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மைய மாவட்ட செயலாளர்.